மே 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஆவியாலே ஆகும். இன்றைய வேதாகம பகுதி அப்போஸ்தலர் 2:1-13 வரையுள்ள வசனங்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபோத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். குறிப்பு வசனம்: அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. ஜெர்கன் மோல்மன் என்ற 94 வயதான ஜெர்மானிய இறையியலாளர் எழுதிய பரிசுத்த ஆவி பற்றிய புத்தகத்தின் விவாதத்தின் போது பேட்டி எடுப்பவர் அவரிடம், நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியை செயல்படுத்துகிறீர்கள்? மாத்திரை சாப்பிட்டால் செயல்படுமா? மருந்து நிறுவனங்கள் ஆவியானவரை உற்பத்தி செய்கின்றனவா என்று கேலியாக கேட்டார். போல்ட்மேனின் புருவம் உயர்ந்தது. தலையை மெல்லமாக அசைத்து, நான் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்யாதீர்கள், ஆவியில் காத்திருங்கள், ஆவியானவர் வருவார் என்று பதிலளித்தாராம். நமது ஆற்றலும் நிபுணத்துவமும் தான் காரியங்களை செய்ய வைக்கும் என்ற நம்முடைய தவறான நம்பிக்கையை மோல்ட்மேன் சுட்டிக்காட்டினார். தேவன் காரியங்களை செய்கிறார் என்பதை செயல்கள் வெளிப்படுத்துகின்றன. திருச்சபையின் துவக்க நாட்களில் மனித யுக்திகளினாலோ அல்லது திறமையான தலைவர்களாலோ அது சாத்தியமாகவில்லை. மாறாக பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அறையில் அமர்ந்திருந்த அனைவரையும் ஆவியானவர் நிரப்பினார். அடுத்து ஒரு புதிய சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை ஒன்று திரட்டுவதின் மூலம் அனைத்து இன மேன்மைகளையும் ஆவியானவர் ஒன்றுமில்லாமல் சிதைத்தார். தேவன் தங்களுக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதைக் கண்டு சீஷர்களும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டனர். திருச்சபையோ அல்லது பகிர்ந்து செய்யப்படும் எந்த ஊழியமோ நம்முடைய திறமையினால் சாத்தியமாக கூடியது அல்ல. ஆவியானவரால் என்ன செய்ய முடியுமோ அதை மாத்திரமே நாம் முழுமையாய் சார்ந்து கொள்ளுகிறோம். இது நம்மை துணிகரமாகவும் இளைப்பாறவும் செய்கிறது. பெந்தைக்கோஸ்தே நாளை அனுசரிக்கிற இன்று ஆவியானவருக்கு காத்திருந்து செயல்படுவோம். உங்களுடைய சொந்த பலனை சார்ந்து கொள்ள நீங்கள் எந்த விதத்தில் சோதிக்கப்படுகிறீர்கள்? ஆவியானவர் கிரியை செய்வார் என்று வாழ்க்கையின் எந்த பகுதியில் நீங்கள்
காத்திருக்க வேண்டியிருக்கிறது? தேவனே, நானே காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணி வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, வந்தெம்மை ஆட்கொள்ளும்.